ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஸ்கூல்லாம் இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக இதில் பண்ண முடியல அதான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா டபுள் ஃப்ளேவர்ட் ப்ரெட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் மில்க், 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சமாக சால்ட், அப்புறமா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் வந்து நீங்கள் 1 கப் ஃப்ளார் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் மில்க் எடுக்கணும். அந்த மாதிரி ரேஷியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரூஃபிங்க்கு விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வரும், நல்லா நுரையாக இருக்கும் அந்த மில்க் வந்து. இப்போ இது கூட நான் 1 கப் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன், மைதா ஃப்ளார் தான். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து நல்லா கையை வச்சு பிசையணும். நீங்கள் நல்லா பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பன்னோ ப்ரெட்டோ நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன் மாவை. ஸோ இப்போ இதில் வந்து ஒன்று வந்து செப்பரேட்டாக வச்சுட்டு இன்னும் ஒரு மாவில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டும்போது கம்மியாக ஆட் பண்ணியிருப்பேன், பட் பத்தவே இல்லை. நெக்ஸ்ட்டு தான் நான் நிறைய ஆட் பண்ணேன். இப்போ இதை வந்து ஒரு 2 ஹார்ஸ் நான் ப்ரூஃபிங்கில் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ரூஃபிங் விட்டுக்கோங்க. இப்போது ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி உருட்டுவோம் அந்த மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்து நான் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒயிட் கலர் மாவு மேலே இந்த சாக்லேட் மாவை வந்து போட்டுக்கோங்க. அதாவது கோகோ பவுடர் போட்ட மாவை போட்டுட்டு நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒன்றுத்தையும் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க, ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மாவை ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ரவுண்டாக ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கோங்க. இப்போது மேலே வந்து மில்க் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரூஃபிங் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரில் வைக்கணும். ஆக்சுவலி நான் வந்து ப்ரூஃபிங் வைக்கிறத நான் காட்ட மறந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து மேலே மில்க் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 1/2 அன் ஹவர்